சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சியில் பல்வேறு சமூக குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என கடுமையாக விமர்சனம் செய்தார். திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். அதிமுகவிற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. இந்த தேர்தலில் மக்களின் ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைப்போம் என நம்பிக்கை தெரிவித்தார். ஜெயக்குமார் இந்த காலகட்டங்கள்ல இங்க ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனா இப்ப பார்த்தா அடிப்படை வசதி இல்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கஞ்சா சரவு நடமாடம், பாலியல் வன்கொடுமை, அது மட்டும் இல்லாம இது செயின் பறிப்பு, இப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பால் விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி எல்லா வகையிலும் உயர்ந்து போச்சு. எப்படி மக்கள் திமுக வாக்களிப்பாங்க? அது ஒரு பக்கம். அதனால மக்களை பொறுத்தவரை அவங்களோட நல்லது, கெட்டது, சுகம், துக்கங்கள், இதுல அவங்க குறைய கேட்கக்கூடிய அளவுக்கு யார் இருக்கா அதை சீர்தூக்கி பார்க்கும்போது நிச்சயமா அண்ணா திமுக ரெட்டை ஜெயக்குமார் இந்த தொகுதியில. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.